நாகை அருகே ஐவநல்லூர் கிராமத்தில் 4.50 கோடி மதிப்பிலான கோவில் நிலங்கள் மீட்கப்பட்ட நிலத்தில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் எல்லை கற்கள் நட்டு பூஜை செய்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் ஐவநல்லூர் கிராமத்தில் அருள்மிகு மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோவிலுக்கு சொந்தமான இடங்கள் கிராமத்தை சுற்றியுள்ளது. இந்த நிலங்களை தனிநபர்கள் ஆக்கிரமித்து வைத்திருந்தனர். இந்த நிலையில் கோவிலுக்கு சொந்தமான இடங்களை மீட்கும் பணியில் ஈடுபட்ட அதிகாரிகள் சுமார் 4.50 கோடி ரூபாய் மதிப்பிலான 1.50 ஏக்கர் நிலங்களை மீட்டனர். மீட்கப்பட்ட நிலங்களில் இந்து சமய அறநிலையத்துறை இணை இயக்குனர் குமரேசன், துணை ஆணையர் ராணி, தனி வட்டாட்சியர் அமுதா தலைமையில் கோவிலுக்கு சொந்தமான இடம் என அறிவிப்பு பலகை வைத்து எல்லை கற்களை நட்டனர். இதனைத் தொடர்ந்து மீட்கப்பட்ட நிலத்தில் தேங்காய் உடைத்தும் கற்பூரம் காட்டி பூஜை செய்தனர். நாகையில் 4.50 கோடி ரூபாய் மதிப்பிலான கோவில் நிலங்களை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் அதிரடியாக மீட்ட சம்பவம் பேசுபொருளாகி உள்ளது. News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.